ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 204 எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கமிட்டடாக எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ யான் கிங், அதாவது நம்ம ஏப் கிங் சொல்லிட்டு இருக்கான். இப்படி தான் மாஸ்டர் அந்த இடத்துக்கு போய் அந்த பிளானெட்டில் போயிட்டு அந்த உல்ஃப் இருக்காரில் அவனுக்கு டேக்காக கொடுத்துட்டு இதை பார்த்தினா லவுட்டிட்டு வந்துட்டேன், இந்த டோக்கன் அப்படி தான் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தினா நீ உண்மையிலேயே ஸ்கை உல்ஃப் லீடர் அவங்களையும் சமைச்சு அந்த டியூக் இவங்க 2 பேரையும் சமாளிச்சு இந்த டோக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்க. இவ்வளோ ப்ரீஷியஸான டோக்கன் நான் அவ்வளோ சீக்கிரம் எப்படி நான் வாங்குறது அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம ஏப் கிங்காக கொடுக்க மனசே எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டு அந்த இடத்துல. ஸோ இதில் மாஸ்டர் பரவாயில்ல மாஸ்டர், நீங்கள் வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் கூலாகவே இருக்கு. அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே உன்ன மாதிரி ஒரு டிசிப்ளின் சூஸ் பண்ணது யார் சந்தோஷம்டா, என் பெருமாடா அப்படின்ட்டு அவரும் புகழ் தள்ளிக்கிட்டு இருக்க. பட் இருந்தாலும் உன்னோட ஐடென்டிட்டி வெளியே ரிவீல் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமாம், அதனால தான் என்னோட மாஸ்டர் சிட்டி லார்ட் அவர் எனக்காக புது டோக்கனை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறாரா அந்த மாதிரி செலஸ்டியல் கார்ட்ஸ். ஸோ அந்த உல்ஃப் கிங்க்கு என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சதுனால இருக்கிற ஏலியன் ரேஸ் மொத்த பேர் டார்கெட்டுமே கண்டிப்பாக நான் தான் இருப்பேன். அதனால் நான் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணி இம்மார்டல் ரிலீமுக்கு ரீச் பண்ணுவேன். அப்போ தான் ஃபியூச்சர் ஸ்ட்ரகிளுக்கு ரீச் பண்ண முடியுன்ட்டு என்னோட மாஸ்டர் இந்த மாதிரி செலஸ்டியல் காட் செட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன், ஒரு ஐடி கார்டை பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இப்படியே அவங்களும் பார்த்தீங்கன்னா சரகு போட்டு சந்தோஷமாக இந்த இடத்துல இப்படியே பேசிட்டு ஃபன்னாக போயிட்டு இருந்ததுல. ஸோ ஃபைனலாக ஹீரோவுக்கான டோக்கன் ஸ்பேஸ் பீஸ்ட் காட் அந்த மாதிரி கோல்டன் கலர் ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு டோக்கன் நம்ம சிட்டி லாட் பார்த்தா நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டு நீ சீக்கிரமாக நிறைய எஃபெக்ட் போட வேண்டியது இருக்கும் அப்படின்ற விஷயம் இதை பார்த்தீங்கன்னா சொல்லி அமைச்சிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிட்டி என்ன சிட்டினா சாஸ் சிட்டி. சாஸ் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ம ஏப் கிங் நடந்து போயிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சோல் பீஸ்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கு. சுற்றிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது ஏப் கிங் தானே. அப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா லூஃபெங்ப்பா. நீங்கள் விஷயம் தெரியுமா, ஒரு ரூமர்ஸ் இங்கே காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா லூஃபெங். இந்த லூஃபெங் தான் பிளேட் ஆஃப் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிங் ஆஃப் சில்வர் ரிவர் பிளேட் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாக பரவிக்கிட்டு இருக்கிறதுல. ஸோ ஹீரோ கேட்குறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தா அங்கே இருக்கிற டெலபோர்ட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இதில் 3 பேரை டெலப்போர்ட் ஆகி சாஸ் சிட்டிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராங்க. இந்த இடத்துல ஸோ வெளியே சுற்றி யாராவது நம்மளை நோட் பண்ணதுக்கு இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம ஏப் கிங்கு நம்ம ஹீரோ 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ஏப் கிங்காக சொல்கிறார், மாஸ்டரோ இந்த மாதிரி ரெடி அவங்க உன்னை பற்றி அக்யூரேட்டாக கணிச்சிருக்காங்கடா, நீ தாண்டா அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இது மாதிரி ஃபேமஸாக இருந்ததில்லே பிரச்சனை தான் மாஸ்டர், பரவாயில்ல நம்ம சீக்கிரமாக நம்ம பவர் அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது மாஸ்டர். என்கிட்ட பார்த்தீங்கன்னா லைட்டு விட 80 மடங்கு வேகமாக போகிற ஷிப் இருந்துச்சு. ஆனால் அந்த டியூக்ஸ் கிட்டே நான் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாதா, என்கிட்ட லைட் ஸ்பீடோட 90 மடங்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஸ்பீடாக போகிற ஷிப்பு என்கிட்ட இருக்குது. ஸோ நான் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு அந்த ஷிப்பை கட்டுறீங்க. கொய்யால பயங்கர பெருசாக இருக்கு நேரத்தில். ஸோ அந்த ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் அங்கே கிளம்புற மாதிரி கட்டுறாங்க. ஸோ இவங்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே லைட் ஸ்பீடோட 90 மடங்கு ஸ்பீடாக போனால் இந்த நேரத்தில் 3வது மெட்டல் பிளேட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணிருக்க. நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சரக்கை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இவங்க ட்ராவல் பார்த்தீங்கன்னா இப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போகுது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்டியல் காட் செக்ட் அது இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஷிப்பு பார்த்தீங்கன்னா இறங்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் தோகை மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் ஸ்டார்ம் மாதிரி உருவாகுது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க 3 மாதம் திரும்ப பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்ட போய்கிட்டு இருக்க இடத்துல. ஸோ இதில் மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ இந்த கருப்பு ஸ்டார்ம் இந்த பிளாக் ஸ்டார்மில் சிக்கணும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இம்மார்டல் லெவலில் இருந்தால் டேமேஜ் பயங்கர கொடூரமாக ஏற்படும். ஸோ இந்த இடத்துல பெரிய ஸ்டார்மில் சிக்கினா யூனிவர்ஸ் மெஜஸ்டி அவங்களே காயப்படுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட இங்கே இருக்கோம், இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பராக போகணும் அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் இடத்துக்கு ரீச் பண்ணுறாங்க. ஆனால் எங்கே பாதை இருக்குன்னே தெரியல. ஸோ அந்த இடத்துல திடீர்னு அந்த டிமென்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேக் ஆக ஆரம்பிச்சு இந்த இடத்துல இவங்களை பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. இது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் அரோரா லேக், 5 கலர் அரோரா லேக் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோடுகள் மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஹீரோக்கு ஏதோ மயக்கிற மாதிரி யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரிய ஆரம்பிக்க. ஒரு இடத்துல ஹீரோ உஷாராயிட்டு மாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு கத்திட்டு இந்த இடத்துல அவனை பார்த்தா ரெடியாக இருக்கான் சண்டை போடுற இடத்துல. ஸோ யாரா அங்கே வர போகிறதுன்னு பார்த்தா
அந்த இடத்துக்கு ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வந்து வராங்க அந்த இடத்துல. அவங்கள சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் சீக்கிரமாகவே கண்ணு முடிச்சுட்டுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆர்டினரி பீப்புள் இல்லை. சரி ஓகே, உங்ககிட்ட இருக்கிற டோக்கன்ஸ் இங்கே வர்றதுக்கான கீயை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துலையும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து மெஜஸ்டி ஆஃப் யூனிவர்ஸ் அந்த லெவலில் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் எங்கள் வரவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே இருக்கேன். ஸோ உங்ககிட்ட இருக்கிற பீஸ்ட் கார்டு இன்விடேஷன் டோக்கன் அதை காட்டுங்க. உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் செத்துருவீங்க அப்படின்ட்டு அவங்களும் அவங்க ஃபயர் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இடத்துல என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க 2 பேரும் அவங்கக்கிட்ட இருக்கிற பீஸ்ட் கார்டு இன்விடேஷன் டோக்கன் அந்த டோக்கனை வெளியெடுத்தும் அதை பார்த்து அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து ஃபயரில் அணைச்சிட்டு சரி ஓகே என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்கள போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ இடத்துல நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாமல் இருக்கா. அவங்க சொல்லிட்டு இருக்க இடத்துல. ஸோ இந்த 5 கலர் அரோரா லேக் கிட்டத்தட்ட இது வந்து ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ்லி இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ட்ரெஷர், என்லெஸ் பவர் சோர்ஸ் இதுகிட்ட வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒரு ட்ரெஷர் அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்குமே வந்து கிடைக்காது அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல. சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்க. அங்கே பாருங்கள், அங்கே தான் வந்து புத்தா ஐலாண்ட் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஐலாண்டை வந்து காட்டுறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து செலஸ்டியல் காட் செட், அந்த செட் அங்கே இருந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லி இவங்க 2 பேருக்கு ஆச்சரியப்படுற இடத்துல. ஸோ இது ரொம்பவுமே பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, உங்க எல்லாருமே வந்து 2 பேருமே வந்து டிசிப்ளினாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஹெர்ஸா, அதாவது புத்தாஸ் ஐலாண்டோட ஹெர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் இடத்துல. சரி வாங்கின இடத்துல மாஸ்டர் நான் முதல்ல போகிறேன் லூஃபேங் அப்படின்ட்டு அவரும் போயிட்டு அது டச் பண்ண ஆரம்பிக்க. லூஃபேங்க எல்லாம் ஓகே தான்டா, நீ வாடா அப்படின்ட்டு இந்த இடத்துல மாஸ்டர் சிக்னல் கொடுப்பாரு. அடுத்த செகண்ட் ஹீரோ பார்த்து வந்து பறந்து போக ஆரம்பிக்கிறார். ஸோ இவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த அரோரா லேக், அந்த லேக்குகள் போய்ட்டு அதனோட பியூரான எனர்ஜி எல்லாம் தாண்டி புத்தா ஐலாண்ட், அந்த ஒரு ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த ஐலாண்டோட லார்ட் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து போகணும். அதுதான் வந்து விஷயம். அங்கே போயிட்டு வந்து அவங்க வந்து ஹெர் ஆகணும். ஸோ இந்த இடத்துல இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தா ஐலாண்டோட லார்ட் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்துகிட்டு இருக்க. ஸோ ஹீரோ பார்க்குற இடத்துல ஸோ உள்ள வந்து அடுத்த செகண்ட் பல பவர்ஃபுல் பீப்புள்ஸோட ஆரா என்னால் வந்து உணர முடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அவங்க சொல்கிற இடத்துல ஸோ ஒரே விஷயம், இந்த இடத்துல வந்து நீங்கள் யாரையும் கொல்லக்கூடாது. அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அவங்களோட பேலஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அபகரிக்கக்கூடாது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படின்ட்டு. இன்கேஸ் அப்படி பண்ணிங்கன்னா அந்த அரோரா லேக் வானத்தில் போகுது இல்லையா, இந்த லேக்கே உங்களை தண்டிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா புத்தாஸ் ஐலாண்டோட லார்ட் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களும் வந்து கிட்ட வந்து ரீச் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல லார்ட் கேட் கீப்பரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ வந்து செலஸ்டியல் காட் செக்டர் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான எசன்ஸ் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து செலஸ்டியல் காட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அது ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது. அவங்களும் சொல்லிட்டுருக்காங்க இந்த இடத்துல. இந்த செலஸ்டியல் காட் பிளேஸை பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல 3 பீஸ்ட் காட் பார்த்தீங்கன்னா லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க கீழே பார்த்தீங்கன்னா 8 பீஸ்ட் காட் ரெசிடென்சிஸ் இருக்குது. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து 72 டிவைன் ஜென்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து 3000 டிவைன் மெசேஜர்ஸ் வந்து இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் கார்டியன்ஸ். இந்த பீஸ்ட் கார்டியன்ஸுன்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் காடோட மொத்த ஃபுல் இன்ஹெரிட்டேஷனை ஆப்டைன் பண்ணுவாங்க. ஆனால் பீஸ்ட் கார்டாக எவால்வ் ஆகாதவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் கார்டியன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேண்டை ஆள்றாரு பார்த்தீங்களா, வந்து லேண்ட் லார்டு, அவர் ஒரு டிராகன் மாதிரி இருப்பார். அவருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ்ட் கார்டியன் தான் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றதோட என்னோட கடமை இங்கே வந்து முடியுது அப்படின்ட்டு அந்த கேட் கீப்பரும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ நம்ம மாஸ்டர் 2 பேருமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி, அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் வந்து கிளம்புவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லார்ட் பேலஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேரும் உள்ளே போய்கிட்டு அந்த கேட்டுமே ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இருக்குது, அமைதியாக வந்து இருக்குது இந்த இடத்துல. ஸோ இவங்க உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி தகன்னு எரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட வந்து ஒரு மாதிரி ஒரு ஷேக்காக அந்த இடமே ஆகுது. அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் கார்டு, ஒரு ஃபயர் சேர்ந்த வந்து பீஸ்ட் கார்டு அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து சொல்ல அந்த இடத்துல. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்க அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போது வந்து நீங்கள் வந்து இந்த புத்தா ஐலாண்டா ஹெர்ஸ் உங்களுக்கு எங்கெங்கே போகிறது ஆக்சஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஹெரிட்டேஜ் லேண்டு, அப்புறம் வந்து ட்ரெஷர் பிளேஸு, அப்புறம் வந்து இந்த இடத்தான மெஜஸ்டி பிளேஸ், இந்த இடத்துக்கு ஒரு 3 இடத்துக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ வெளியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ், அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெலிபோர்ட்டேஷன் ஃபார்மேஷன் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதில் வந்து போகலாம் அந்த இடத்துல அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்டிவேஷன் பேஸ்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்கள் ஹெரிட்டேஜ் லேண்ட் இந்த பீஸ்ட் கார்ட் பாத்தில் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் போக அதுக்கேற்றமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பீஸ்ட் கார்டு இன்ஹெரிட்டேஷன் வந்து ஆப்டைன் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெரிட்
மெரிட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ன் பண்ணோம். அதுவும் பேட்டில் பண்ணி அது இப்போ இடம் பெரிய பார்த்தீங்கன்னா வந்து க்ளோரி பேட்டில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த பிளேஸில் வந்து இது பண்ணுறக்க ஹீரோவோட லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3rd லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கா. அந்த இடத்துல அவனை எக்ஸாமின் பண்ணிட்டு ஓகே 3rd லெவலில் வந்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல. ஸோ இப்படி அவர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ உங்கள் கல்டிவேஷன் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அவரும் அமுச்சு விட நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஏப் கிங்கும் கல்டிவேட் பண்ண போயிடுவார். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஹோங்மிங்கை சேர்ந்த 1000 ரிவர் அப்படின்ற ஒரு பிள்ளையை பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்டாக பிடிக்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா ஹோங்மிங் இதெல்லாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரெஷர் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவன் நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ட்ரெஷர் ஃபைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அட்டாக் பார்த்தீங்கன்னா வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக இவங்க மேலே பார்த்தீங்கன்னா வந்து கிட் ஆகுது. என்ன விஷயம்னா வந்து டேரெக்டாக அவங்களோட உடம்பை வந்து தாக்கல, ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் கூட தள்ளி விடுறாங்க இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே யாரான்னு பார்த்துக்க அந்த இடத்துல கொடூரமான ப்ரெஷர் ஹீரோ மேலே அந்த பொண்ணு மேலே ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பெய்ஷன் அப்படின்ற வந்து ஒருத்தர் வரான். இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஹைனஸ் பெய்ஷன் அப்படின்ற ஒருத்தன். இவன் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இருப்பான். அவன் சொல்லிட்டு இருக்கான், ஒரு மனித இனத்தை சேர்ந்த நாய் இன்னொரு கேவலமான கிரியேச்சர், இன்னும் தைரியம் இருந்தால் வந்து எனக்கு முன்னாடி மரியாதை செலுத்தாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு திரும்பியே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல ஹீரோ சரியான டென்ஷன். ஏன்னா ஹீரோ நாயின்னு சொல்லியிருப்பான், மதிக்காமல் நடந்துகிட்டு இருப்பான் இடத்துல. ஸோ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தல. ஹீரோ உடனே அந்த ஃபோர்ஸ்லேருந்து எழுந்து நடந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து நான் என் ஃபோர்ஸ்டே வந்து ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு என்ன வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹீரோ சொல்லுவான், உன்னால் முடிஞ்சா என்ன கொண்டு கூட அப்படின்ட்டு. இதை கேட்டவுடனே அவனுக்கு இன்னும் சரியான டென்ஷன் வந்து இன்னுமே கொடூரமான ஃபோர்ஸ் வந்து கொடுறான். உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் கார்டு கிறிஸ்டல் வந்து எடுத்து நீட்டவும் பாருங்க, தக்கால தரமாக இருக்க இந்த இடத்துல. ஸோ ஆமாம் நான் உன்னை மதிக்க மாட்டேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பேஷன்களை எதுவுமே வந்து பண்ண முடியல. சுத்திக்கிறவங்களாம் கலாய்கிறானுங்க. பேஷன் அவனை வந்து அவனை கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட அத்தாரிட்டி காட்டுன்னு. ஏன்னா அந்த இடத்துல கொள்றதுக்கு அனுமதி இல்லையா, அந்த அரோராலைக்கு வந்து தண்டிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் லீடருக்கு ஒரு மெசேஜ் வந்து போகுது. ஸோ என்ன மெசேஜ்னா வந்து கிங் ஆஃப் ரிவர்ஸ் வாட் அவரோட அப்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செலஸ்டியல் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து இருக்கான் அப்படின்ட்டு. அந்த அப்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இவர் நம்ம உல்ஃப் லீடருமே வந்து பார்த்து இந்த இடத்துல கண்டிப்பாக இது அவனே தான், இந்த அப்பீரியன்ஸ் அவன் தான், அவன் இங்கே வந்திருக்கான், அவனை கொண்டு அவனும் விரி கொண்டு கத்திக்கிட்டு. இதில் ஹீரோ வந்து எதுக்குமே பயப்பட முடிஞ்சா கொண்டு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல இந்த அளவுக்கு அரகண்டாக நடத்துக்கு உறுதியால் அவன் மட்டும்தான், அவனை கொள்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வேணுட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேஷன் அவன் என்ன சொல்கிறான்னா, மனிதனே உன்னோட கட்ஸை நான் வந்து பாராட்டுறேன். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காத, முடிஞ்ச அளவுக்கு உன்னால் முடிஞ்சா தைரியம் இருந்தால் என்னை தேடி வா, நம்ம பேட்டில் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஹானர் அண்ட் க்ளோரி சீக்ரெட் வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த இடத்துல தான் க்ளோரி பிளேஸ் நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேட்டில் பண்ணி அவங்களுக்கான மெரிட்ஸ் பாயிண்ட் பண்ண வந்து அதிகப்படுத்திப்பாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து இதை வச்சு தான் வந்து ஒரு புது இன்விடேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுக்க முடியும். இந்த இடத்துல என்னதான் வந்து மனுஷங்க இனத்திலேயே வந்து ஹோமிங் ரொம்பவுமே சிறந்த அமைப்பாக இருந்தாலும் ஹோமிங் பீப்புள்ஸ் இங்கே கேவலமாக நாயோட கேவலம் நடத்துறாங்க. அவன் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல, ஹோமிங் நாயே என் கண்ணில் படாதீங்க இந்த அப்படின்ட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்னடானா வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி குத்துங்கிற அந்த இடத்துல. இப்படியே போய்ட்டு ஹீரோ வந்து புது கம்பராக வந்து வந்திருப்பான். ஸோ ஹீரோக்குள்ள என்னடா ஹோமிங்கே இப்படி நடத்துறானுங்களான்ட்டு அவனுக்கு ஒன்றுமே வந்து புரியல. சரி ஓகே இந்த இடத்த பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேங்கிங் லிஸ்ட் மாதிரி வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம பேட்டில்ஸுமே வந்து எப்படி பண்ணலான் இருக்கேன். ஸோ இண்டிவிஜுவலான குரூப்ஸ் ஒரே ரேசஸ் வந்து கொத்தாக வந்து உட்காந்துருக்கானுங்க, ஒரு டீமாக பண்ணிக்கிறானுங்க, சின்ன சின்ன வந்து டீமாக அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்குறேன். சரி ஓகேன்னு பார்த்துருக்கேன். அந்த இடத்துல ஒரு புது கமர் வந்திருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. சுற்றிக்கிற எல்லாருமே வந்து புது கமர் வந்திருக்கானா, அவனை நான் தான் அடித்து விளையாடும் அப்படின்னு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. வந்தது யாருன்ட்டு ஸோ ஹீரோ சொல்கிறான் அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே என்னை வந்து கிங் ஆஃப் ரிவர்ஸ் வார்னு கூப்பிட்றாங்கன்னா நானும் அப்படியே எழுதுறான் அப்படின்ட்டு அவன் பேரை பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் ரிவர் ஸ்வாட் அப்படின்னு எழுதுவான் பாருங்க. அந்த பக்கம் பார்பிடாலாம் டே இப்போ பார்ப்பீங்களா என் தலைமை யாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுற்றி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்க முகம் எல்லாமே உருசுகன் மாறாச்சு. ஏன்னா அந்த பேர் வந்து கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறந்து போயிடறானுங்க. அடுத்தடுத்த எபிசோடு தரமாக அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, லவ் பண்ணுறவங்களுக்கு. ஓகே கேஸ், லவ் பண்ணாமல் யாரெல்லாம் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் போட்டு போங்க, பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர் கமிட்டடு எத்தனை பேர் சிங்கிள்ன்ட்டு. ஓகே கேஸ், ஸோ வந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே கேஸ், பாய் பாய். மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட்டிங் வந்து சொல்லிட்டு போங்க.